இலங்கைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் அமெரிக்க தாக்குதலுக்குள்ளாகி மூழ்கிய ஈரானிய கப்பலில் இருந்து 84 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இதன்படி காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. ஈரான் கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் டேனா போர்க்கப்பல் இலங்கைக்கு தென்மேற்கே உள்ள ஆழ்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடாத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டது. 180 பேர் கொண்ட பணியாளர்களுடன் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை அணிவகுப்பு போர் பயிற்சியில் கலந்து கொண்டுவிட்டு மீண்டும் ஈரான் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இக்கப்பல் மூழ்கியுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ரோர்ஃபிடோ மூலம் குறித்த கப்பல் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்ஸெட் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடற்பரப்பில் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து செயல்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் ஒன்றை நேற்று அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடித்தது. அது டோர்ஃபியோவை பயன்படுத்தி மூழ்கடிக்கப்பட்டது. ஒரு அமைதியான மரணம். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் டோர்ஃபியோவை பயன்படுத்தி எதிரி கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டது. இதுவே முதல் முறையாகும். நாங்கள் வெற்றி பெறவே போரிடுகின்றோம். நிச்சயமாக அழிவுகரமான முறையில் எந்தவித மன்னிப்புமின்றி அமெரிக்கா வெற்றி பெறும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் எதிரி கப்பலொன்றை டோர்ஃபிடோ மூலம் மூழ்கடித்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். குறித்த தாக்குதல் நடாத்தப்படும் விதத்தை காட்டும் காணொலி ஒன்றையும் அமெரிக்கா தற்போது வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.